இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எபிசோட்லாம் உண்மையிலே அவ்வளோ எமோஷ்னலான ஒரு எபிசோடு அப்படின்னு தான் சொல்லணும். பாக்யலட்சுமி சீரியலில் ஒரு வேண்டாத ஒரு விஷயம், தேவையில்லாமல் அந்த மரண செய்திகள்லாம் சீரியலில் வரதை மக்கள் பெருசாக விரும்புறதில்லை. யாரோ ஒரு 3வது கேரக்டர் 4வது கேரக்டரை கொண்டுட்டாங்க அப்படின்னு கொலையான சீக்வன்ஸ்லாம் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்களே தவிர, எமோஷ்னலாக ஒருத்தரை நம்ம ரொம்ப ரசித்து பார்த்து அவர் இல்லை அப்படின்னு ஆகிறது அந்த கதையில் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ராமமூர்த்தியோட கதாபாத்திரத்தில் நடிக்கிற எஸ்டிபி ரோசரி அவர்கள் பயங்கரமாக நடிப்பார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ யதார்த்தமாகவும் இருக்கும், கேஷுவலாக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் திடீர்னு மரணம் அப்படிங்கிறது தாங்க முடியாத ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதில் இன்றைக்கி எபிசோடில் எடுத்தவொடனே எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இவங்களுடைய இனியாவுடைய குழந்தையும் இந்த பக்கம் நிலா இல்லைன்னா செடியனோட குழந்தையெல்லாம் சம்மந்தம் பேசிக்கிட்டு இருக்காரு, எழிலோட குழந்தைக்கு சம்மந்தம் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாம் சிரித்து பேசி நைட்டெல்லாம் தூங்க விடாமல் என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருக்குன்னு தோணுது அப்படின்னா இன்னும் பர்த்டே மூட்லேயே இருக்கார் தாத்தாங்கிறாங்க. ஸோ செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு ஃபேமிலியாக உட்காந்து சிரித்து பேசி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடித்ததுக்கு பிறகு தான் என்ன ஆகுதுன்னா, இப்போது செல்வி கிளம்பும் பொழுது சாப்பாடெல்லாம் பாத்திரத்தில் கட்டி கொடுத்து பாத்திரத்தெல்லாம் ஒழுங்காக எடுத்து வா அப்படிங்கிறாங்க. இப்போ பாக்கியா உடனே ஒரு ஸ்பூனை கூட இங்கேருந்து எடுத்து போனதில்லக்கா, ஏன்க்கா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்துடுறாரு தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பெண்களுக்கு எப்பயும் பாத்திரத்துக்கு மேலே மட்டும் தனியாக அவங்க பாத்திரம்னா அது அவங்க பாத்திரம் நினச்சிப்பாங்க, உனக்காக அவங்க அக்கா என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னா, ஆமாம் என் பிள்ளைக்கு ஃபங்க்ஷனுக்கு அப்போ அவ்வளோ பெரிய இது போட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ நகை கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, அவங்க நகையே கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் நான் பாத்திரத்தை மட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் செல்வி ஒன்று சொல்லணும், இது நாள் வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு முதல்ல நீ வேலைக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த, அப்படியே இந்த வீட்டில் ஒரு ஆள் ஆகிட்ட, இப்போ நீயும் அந்த வீட்டில் ஒருத்தி தான் அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறாங்க அவங்க. ஸோ இதே மாதிரி தான் நீ இருக்கணும், நான் சொல்கிறத கேளு, இதே மாதிரி தான் நீ இருக்கணும், ஒழுங்காக பாக்கியாவுக்கு ஒரு நல்ல தோழியாக அவங்க கூடயே இருந்து எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னா எப்பயும் இருப்பேன், அட்வைஸ் பண்ணணும், ஒரே அட்வைஸாக பண்ணுவார் தாத்தா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு சரிங்க நான் கிளம்புறேன்னா அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புனதுக்கு பிறகு தான் இப்போ பாக்கியாவை கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப நாளாக நம்ம மனசில் இருந்த ஒரு விஷயத்தை ராமமூர்த்தி சொல்கிறார். அவர் மேலே இருக்கக்கூடிய பெரிய குறையாக சொன்னது என்ன அப்படின்னா, தன்னுடைய ஃப்ரெண்டோட மகள் திடீர்னு ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க, அந்த பொண்ணு 12th தான் முடிச்சிருக்காங்கும் போது இவர் ஒரு ஹெட் மாஸ்டராக இருந்து அவங்கள படிக்க வச்சுருக்கணும், அதை விட்டுட்டு தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கூடாது உடனடியாக 12வது முடிச்ச பொண்ணு அப்படிங்கிறத நம்ம ஒரு இதாகவே சொல்லிகிட்டு இருப்போம் அடிக்கடி. அதான் அவரும் சொல்கிறார், உங்கள் அப்பாவும் நானும் எப்பயுமே ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். நாங்கள் நீங்கள் பிறந்த சமயத்துலேயே முடிவு பண்ணிட்டோம் உங்களுக்கு தான் கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் திடீர்னு உங்கள் அப்பா இறந்தவொடனே நான் உன்னை மகளாக தான் பார்த்து வீட்டுக்கு கூட்டிருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், மகளாகவே உன்னை வச்சுருந்து உனக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கணும், இவனை கட்டி வச்சு உன் வாழ்க்கையே அழிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருமாங்கிறார். ஐயோ அதனால் என்ன, நீங்கள் அது கொடுத்த உறவுகள் எனக்கு எவ்வளோ ஜாஸ்தி அப்படின்னு தன்னோட குழந்தைங்களும் இவங்களையும் பற்றி சொல்கிறாங்க. பாக்கியா கிளம்பி போகும்போது நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா அப்படின்னு 2 கையிலையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் தூங்க போகிறாரு. தூங்க போய் படுத்ததுக்கப்புறமா அவருக்கு நைட்டெல்லாம் ஒழுங்காக தூக்கம் வராமல் ஒரு மாதிரி நெஞ்சை பிடிச்சிட்டே இருக்குது. அவர் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எழிலுக்கும் அமிர்தாவுக்கும் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க செடியன். ஃபோட்டோவெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு ரொம்ப தேங்க்ஸ்னு அமிர்தாவுக்கு தேங்க் பண்ணுறாரு. ஏன் தேங்க் பண்ணுறாரு அப்படின்னா, நீ சொல்லலாம் நாங்கள் வந்திருக்க மாட்டேன், இப்போ மிஸ் பண்ணியிருப்பேன், தாத்தாவோட பர்த்டேக்கு நான் இல்லைனா இருக்கோம், அதனால தான் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் புதுசாக ஒரு வீடு கிடச்சிருச்சு, அந்த வீட்டுக்கு அட்வான்ஸு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே அந்த பேக் எடுத்து பார்த்தா பேகுக்குள்ளே ஒரு பணக்கட்டு இருக்குது. நகை எதுவும் வச்சிட்டியா அப்படின்னா இல்லையே, இந்த பேகுக்குள்ளே தான் இருந்துச்சு அப்படின்னா இது கடைசியில் பாக்கியா கொடுத்த பேக், அம்மா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை, அம்மாட்ட திருப்பி கொடுத்துடலாம், எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கு போக முடியாது, ஆனால் அக்கௌண்ட்டுக்காக அனுப்பிடலாங்கும் போது அதெல்லாம் வேணாங்கிறாங்க இவங்க. அம்மா மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, ஏற்கனவே வீட்டை விட்டு வந்ததே படுத்திட்டோம், இந்த பணத்தை வேணால் நான் செலவழிக்காமல் பத்திரமா வச்சுக்கிறேன், எப்போ நம்மளால முடியுமோ திருப்பி அந்த வீட்டுக்கு போகும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க. இவங்களுக்கான இன்னும் ஒரு கொடுமையான விஷயமா அப்படியே தாத்தாவுடைய மரண செய்தி தான் அடுத்து வரப்போகுதுங்கிறது இவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த கதை அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்குங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.